Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.1ல ஃபோர்த் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். ஸ்டாண்டர்ட் ஃபார்முங்கிறப்ப டிகிரியை வந்து ஹையஸ்ட் டு லோயஸ்ட்டு எழுதலாம், லோயஸ்ட் டு ஹையஸ்ட்டும் எழுதலாம். நார்மலாக நம்ம எப்போவுமே வந்து ஹையஸ்ட் டு லோயஸ்ட் எழுதி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொன்னதுனால ரெண்டு மெத்தட்லையுமே பண்ண போகிறோம். டிசெண்டிங் ஆர்டர் மெத்தட், அதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டர் மெத்தட் ரெண்டுலேயுமே வந்து பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் சப் டிவிஷனில் வந்து எக்ஸ் மைனஸ் 9 ப்ளஸ் ரூட் 7 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசெண்டிங் ஆர்டருங்கிறப்ப எக்ஸோட பவரில் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் எழுதணும். அப்படின்னா ஹையஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா எக்ஸ் கியூப், அந்த டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 7 எக்ஸ் கியூப். அடுத்தது பார்த்தோம்னா 6 எக்ஸ் ஸ்கொயர். 3யோட லோயஸ்ட்டு 2, அடுத்தது 2வோட லோயஸ்ட்டு 1, அது வந்து எனக்கு ப்ளஸ் எக்ஸ். அடுத்தது 1வோட லோயஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா 0ங்கிறப்ப அது கான்ஸ்டன்ட் -9 எழுதியாச்சு. அடுத்தது அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டருங்கிறப்ப எழுதியிருக்கிற டிசெண்டிங் ஆர்டரை அப்படியே ரிவர்ஸில் எழுதணும்னா நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டர் கிடச்சிடும். நான் -9 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் √7 எக்ஸ் கியூப். இதான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் சப் டிவிஷனோட ஆன்சர். அடுத்தது செகண்ட் சப் டிவிஷன். இங்கேயும் எக்ஸுங்கிற டேர்ம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸோட ஹையஸ்ட் பவர் டேர்ம் வந்து பார்த்தோம்னா 4 தான் வந்து ஹையஸ்ட் பவர். அப்படின்னா -7/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 4. அடுத்தது 4ஓட கீழே கம்மியானன்னு பார்த்தோம்னா 3 கொடுத்துருக்காங்க, அது -5 எக்ஸ் கியூப். அடுத்து 3யோட கம்மின்னு பார்க்குறப்ப 2, அதுவும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் √2 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து 2வை விட கம்மின்னு பார்க்குறப்ப 1, அது வந்து ப்ளஸ் எக்ஸ். இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம். அடுத்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அசெண்டிங் ஆர்டருங்கிறப்ப இந்த டிசெண்டிங் ஆர்டரில் ரிவர்ஸில் எழுதணும்னா அசெண்டிங் ஆர்டர் கிடச்சிடும். அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் √2 எக்ஸ் ஸ்கொயர் -5 எக்ஸ் கியூப் -7/2 எக்ஸ் பவர் 4. இது அசெண்டிங் ஆர்டர். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். இங்கேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸில் இங்கே கொடுத்ததில் ஹையஸ்ட் பவர்னு பார்த்தோம்னா 3 தான். அதனால் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் 7 எக்ஸ் கியூப். அடுத்து மைனஸ் இதை 3யை விட அடுத்து இருக்கிற இது என்னென்னா 2, அப்படின்னா -6/5 எக்ஸ் ஸ்கொயர். 2வை விட கம்மின்னு பார்த்தோம்னா 1, அப்படின்னா 4 எக்ஸு. இப்போ நான் 3, 2, 1 எல்லாமே சொல்கிறது எக்ஸோட பவர்ஸை வந்து சொல்கிறேன். கொடுத்துருக்க நம்பர்ஸை வந்து கொடுக்க சொல்லலை, எக்ஸோட பவர்ஸை வந்து சொல்கிறேன். அடுத்தது 1னை விட கம்மின்னு பார்த்தோம்னா அது கான்ஸ்டன்ட், அது -1. அடுத்து டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டருங்கிறப்ப அதை வந்து ரிவர்ஸில் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். நான் -1 ப்ளஸ் 4x -6/5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7 எக்ஸ் கியூப். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன். இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒயில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒய்யோட பவரை வந்து பார்க்கணும். ஒய்யோட பவரில் ஹையஸ்ட் இங்கே கொடுத்ததில் எதுனா 4, அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 9y பவர் 4. அடுத்தது 3 ப்ளஸ் √5 y கியூப். அடுத்தது 2, அப்படி பார்த்தோம்னா ப்ளஸ் y ஸ்கொயர். அடுத்தது வந்து 1, அப்படின்னா -7/3y. அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட் -11. அப்படின்னா அசெண்டிங் ஆர்டருங்கிறப்ப இது ரிவர்ஸில் எழுதணும். ரிவர்ஸில் எழுதணும்னா -11 -7/3y ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் √5y கியூப் ப்ளஸ் 9y பவர் 4. இதான் வந்து அசெண்டிங் ஆர்டர். நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொன்ன ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.